தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பராய்த்துறை மேவிய பரணியை போற்றி, சிராட்பள்ளி மேவிய சிவனை போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லா ஆலயங்கள்லையும் நம்ம அன்னாபிஷேக நிகழ்வை சிவாலயங்களில் பார்த்துருப்போம். நம்ம கீழமுல்லைக்குடிங்கிற கிராமத்தில் முருகனுக்கு இன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஐப்பசி மாதம் நம்ம சிவனுக்கு தான் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, இங்கே ஏன் ஆனி மாதம் கேட்ட நட்சத்திரத்தில் முருகனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம். சிவபெருமான் சிவபெருமான அம்மையப்பராகிய சிவபெருமானை வணங்கும் போது நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். அந்த சோறு கண்ட இடத்தை சொர்க்கமாக அவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து அந்த தீப்பொறியிலேருந்து விழுந்தவரான முருகப்பெருமானுக்கும் அதே சக்தி உண்டு. ஸோ சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, சிவனும் முருகனும் ஒருவர் தான் அப்படிங்கிற தாற்பயத்தில் பழனி பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் எப்படி இந்த அன்னாபிஷேக நிகழ்வு ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தில் நடக்குதோ அதே மாதிரியே இன்னைக்கு இந்த கீழமுல்லைக்குடிங்கிற கிராமத்தில் நம்ம மிகச்சிறப்பாக சிவ கைலாய வாத்தியங்களோட, அடியார் பெருமக்களோட திருப்புகழ் பாராயணங்களோட, ஐயாற்று சிவாச்சாரியார்கள் வருகையோட, இந்த கிராமத்து மக்களினுடைய முழு ஒத்துழைப்போட, பக்கத்தில் இருக்க கிராமத்திலிருந்தும் எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அது மேலும் இந்த கோவிலுக்கு எல்லாரும் அரிசி, பருப்பு, காய்கறி, மளிகை ஜாமான் அவங்களாவே மனமும் தந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீ எப்போவுமே ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கீழமுல்லைக்குடிங்கிற கிராமத்தில் முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் வருடாந்திர நடைபெறும். எல்லாரும் அதை கண்டு கழிச்சு மக்கள் இன்புறணும், தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல சௌபாகியங்களையும் ஈசன் கிட்ட கேட்கறது மாதிரி ஈசன் மகன் கிட்டையும் கேட்டு எல்லாரும் அந்த நலங்களை பெற்று உயணும், இந்த உலகமே சிறப்பாக விளங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோங்க ஐயா.